ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஞ்சு ஸ்டார்ட் கிச்சன். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஸ்பைசி சிக்கன் கிரேவி. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேனில் 4 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். 10 முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம வறுத்து எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கூட நம்ம தக்காளியும் ஆட் பண்ணி அரைக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம இதை அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இது கூட 2 கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி ஆட் பண்ணி அரைச்சிடலாம். பாருங்க, அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாயிருட்டும். வாசனைக்காக ஒரு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. உங்க காரத்துக்கு ஏற்ப மிளகா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 1/2 டீஸ்பூன் தான் ஆட் பண்ண போறேன். ஏன்னா வர மிளகாயும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்க வீட்டு காரத்துக்கு ஏற்ப நீங்க மிளகா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 1/2 டீஸ்பூன் தான் ஆட் பண்றேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா இந்த மசாலாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் இந்த மசாலாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குழம்பா வேணும்னா கொஞ்சம் நிறைய தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம், வேகட்டும். நம்ம இன்னைக்கு சிக்கனோட யூசஸ் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். சிக்கனில் புரோட்டீன் அதிகமாக இருக்கங்காட்டி அது நம்மளோட மசில்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது. அதிக அளவில் புரோட்டீன் இருக்கிற உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எடையை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ நம்ம சிக்கனை சாப்பிட்டு எடையை குறைக்கலாம். சூடான கோழி சூப்பு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சளி நோயிலேருந்து நம்மளுக்கு நிவாரணம் கிடைக்கும். சிக்கனில் இருக்கிற பி விட்டமின் பார்த்தீங்கன்னா கண் பிறை, தோல் ப்ராப்ளமு இது எல்லாத்தையுமே தடுக்கும். அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். பலவீனத்தை நீக்கும். நரம்பு மண்டலத்தை மேம்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஒற்றை தலைவலி, ஹார்ட் ப்ராப்ளமு, நரைமுடி, அதிக கொழுப்பு இருக்கிறது, அப்புறம் சுகரு இது எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு சிக்கன் உதவியாக இருக்கும். சிக்கனில் இருக்கிற விட்டமின் பி ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா இங்கே பாருங்கள் திக்காயிருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
நம்மளோட சுவையான ஸ்பைசி சிக்கன் கிரேவி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல ரெடி ஆயிடுச்சு. மருந்தும் உணவும் ஒன்றே. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மஞ்சு ஸ்டார்ட் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட அப்கமிங் வீடியோஸை நீங்க ஃபர்ஸ்டா பார்க்கணும் அப்படின்னா நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.